Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் NCERT லைன் பை லைன் சீரீஸ் நீட் பயாலஜில நம்ம வைரஸ் பதான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வைரஸஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். ஏன் வந்து வைரஸ மட்டும் பத்தி சொல்றோம்னா, இதுல வந்து வைரஸ பத்தி ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அந்த ரீசன்னால இது ஒரு சிங்கிள் வீடியோவா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோல வைரஸ மட்டும் பத்தி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல இந்த விராய்ட்ஸ், பிரியான்ஸ், லைக்கன்ஸ முடிச்சிட்டோம் அப்படின்னா, NCERT லைன் பை லைன் சீரிஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கு முன்னாடியே சாப்டர் 1 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 12 நீட் பயாலஜிலயும் சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் 2 இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா, நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாரி நீட்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா, அவங்களுக்கும் நம்ம சேனல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்எச் விட்டாக்கர் பண்ண 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல வைரஸ பத்தியோ, லைக்கன்ஸ பத்தி, விராய்ட்ஸ் பத்தி, பிரியான்ஸ பத்திலாம் ஒரு தனி செட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் போட்டு பண்ணது கிடையாது. அது நீங்க கிளாசிஃபிகேஷன், நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாங்க ஒரு சென்டென்ஸா. ஆர்எச் விட்டாக்கர் வைரஸ பேஸ் பண்ணி எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனோ, ஒரு குரூப்போ பண்ணதில்ல. ஸோ அத பத்தி தான் இந்த இதுல டீட்டெயிலா வந்து பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காமனா இருக்கிற டிசீஸ் வந்து ஃபீவர், அப்புறமா காமன் கோல்டு, ஃப்ளூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வைரஸ் மூலமா உருவாகுறது தான். வைரஸ் அப்படின்றது எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனும் பண்ண முடியல. ஏன்னா வந்து அது ட்ரூலி லிவிங் கிடையாது. அதாவது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு லிவிங் ஆர்கானிசம் மாதிரி இருந்தாலும், தே ஆர் நாட் அ கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். வைரஸ் அப்படின்றது ஒரு நான் செல்லுலார் ஆர்கானிசம். இந்த வைரஸ் ஒரு நான் செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றதுனால தான் ஆர்எச் விட்டாக்கர் எதுவுமே கிளாசிஃபிகேஷன்ல இந்த வைரஸ்க்க கொண்டு வரல. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லிவிங் செல்க்கு அதாவது இந்த செல்லுக்கு வெளியில ஒரு இன்னர்ட் கிரிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னர்ட் அப்படின்றது ஒரு ரெசிஸ்ட், ஒரு அப்போசிட் பண்ற மாரி. இப்ப எக்ஸாம்பிள் அத அட்டாக் பண்ற மாரி ஏதாவது வந்தாலும், அத தடுக்கிற ஒரு செவரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வைரஸ் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த வைரஸ வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? யார் கண்டுபிடிச்சாங்க? அப்படின்ற நெறைய சயின்டிஸ்ட் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் நேம், அவங்க எதுல கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த மாரி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீட் எம்சிக்யூ கேட்டகரியில வரலாம். அண்ட் போர்ட் எக்ஸாம் கேட்டகரியிலயும் வரலாம். ஸோ அதனால இந்த பேராகிராஃப் நான் இப்ப காமிக்கிறேன் இல்லையா? இந்த பேராகிராஃப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வைரஸ வந்து என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூவிட். டிமிட்ரி ஐவனோஸ்கி 1892ல ஒரு நார்மலான ஒரு ஆர்கானிசம் வந்து டொபாக்கோல கண்டுபிடிச்சாங்க. அந்த டொபாக்கோல ஒரு டிசீஸ் மாரி இருந்தது. அந்த டிசீஸ உருவாக்குன ஒரு நார்மல் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் தான் வைரஸ். அந்த டிசீஸ வந்து டிஎம்பி ஷார்ட்டா சொல்லுவோம். அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஓகே. இத கண்டுபிடிச்சது யாரு அப்டின்னா, டிமிட்ரி ஐவனோஸ்கி. அவர் தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ கண்டுபிடிச்சாங்க. அண்ட் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா விட ரொம்ப சின்னது. அவங்களால ஈஸியா ஒரு பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ் அப்டின்றது, பாக்டீரியா இருக்கா அப்டின்றத கண்டுபிடிக்கிற ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து போகும். ஸோ பாக்டீரியாவே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ரொம்ப சின்னது. அத விட ரொம்ப சின்ன ஒரு ஆர்கானிசம் தான் வைரஸ். அண்ட் இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து குடுத்திருப்பாங்க. எம்.டபிள்யூ. பேஜர்நெக். இவர் வந்து 1898ல எப்படி வந்து டொபாக்கோல இந்த டிசீஸ் வந்து உருவாச்சு, எப்படி ஒரு ஹெல்த்தி பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அந்த அஃபெக்ட் ஆன அந்த ஆர்கானிசம வைரஸ் அப்படின்ற நேம் வந்து குடுத்தாரு.
ஸோ அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளூவிட் மூலமா, ஒரு லிக்விட் ஆர் சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற அந்த ஃப்ளூவிட் மூலமா தான் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற அந்த ஃப்ளூவிடையும் கண்டுபிடிச்சு, அந்த ஃப்ளூவிடுக்கு ஒரு நேமும் வந்து குடுத்தாரு. இந்த மாரி விஷயம் எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா, எம்.டபிள்யூ. பேஜர்நெக் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டொபாக்கோல இருந்து அந்த இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஃப்ளூவிட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அது ஒரு ஹெல்த்தி பிளான்ட்ல போட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாங்க. அது மூலமா அந்த பேத்தோஜன், டிசீஸ் காசிங் ஆர்கானிசம தான் பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அதுக்கு நேம் குடுத்தது தான் வைரஸ். அதோட ஃப்ளூவிட் நேம் வந்து கான்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூ.எம். ஸ்டான்லி. 1935ல பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து ஈஸியா கிரிஸ்டலைஸ் ஆயிடும். கிரிஸ்டலைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சுகர்லாம் இருக்கு இல்லையா? சர்க்கரை. அது எப்படி துரு துருன்னு இருக்கு. அதுதான் கிறிஸ்டல். அந்த ஸ்ட்ரக்சர் தான் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபிள்யூ.எம். ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து கிறிஸ்டலா வந்து மாறிடும். அந்த ஒவ்வொரு கிறிஸ்டல்லயும் நெறைய அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொன்னாரு. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, ஒரு ஆர்கானிசம அஃபெக்ட் பண்ணும்போது, அதுக்கு ஒரு தடுப்பா இந்த கிறிஸ்டல் வந்து யூஸ் ஆகுது அப்டின்றத கண்டுபிடிச்சு சொன்னது வந்து டபிள்யூ.எம். ஸ்டான்லி. வைரஸ் வந்து ஆப்ளிகேட் பாரசைட்ஸ். அது என்ன ஆப்ளிகேட் பாரசைட்ஸ்? பாரசைட்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஆப்ளிகேட் பாரசைட்ஸ் அப்டின்னா, ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் அப்டின்றது இருக்கு. ஏரோப்ஸ் அப்டின்றது என்ன? ஒரு ஆர்கானிசம் ஆக்ஸிஜன டிபெண்ட் பண்ணி வாழ முடியறது தான் ஏரோப்ஸ். ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் அப்டின்னா, அந்த ஆர்கானிசம்க்கு கண்டிப்பா ஆக்ஸிஜன் வந்து தேவைப்படும். அது ஆக்ஸிஜன் இருந்தா மட்டும் தான் அதால சர்வைவ் பண்ண முடியுமே தவிர்த்து, அது இல்லன்னா சர்வைவ் பண்ண முடியாது. அதே மாரி தான் ஆப்ளிகேட் பாரசைட்ஸ். பாரசைட்ஸ் அப்படின்றது இன்னொரு ஆர்கானிசம டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபுட்டுக்காக. வைரஸ் வந்து அது மாரி இருந்தா மட்டும் தான் அந்த வைரஸால சர்வைவ் பண்ணவே முடியும். அதான் ஆப்ளிகேட் பாரசைட்ஸ். ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிற சயின்டிஸ்ட்டோட நேம்ஸ் அண்ட் அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்ப நம்ம வைரஸ்ல வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த புரோட்டீன்ஸ் தான் வந்து ஒரு இன்னர்ட்டா தடுப்பு மாதிரி வொர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே இந்த வைரஸ்லயும் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து இருக்கு. அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏவா இருக்கலாம், டிஎன்ஏவா இருக்கலாம். எந்த ஒரு வைரஸ்க்குமே 2 ஜெனடிக் மெட்டீரியலுமே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வைரஸ்ல ஆர்என்ஏவும் இருக்கும், டிஎன்ஏவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைரஸே கிடையாது. ஏதாவது ஒரு ஜெனடிக் மெட்டீரியல்ல தான் இருக்கும். ஒண்ணு அந்த வைரஸ்க்கு ஆர்என்ஏ இருக்கலாம், இல்லன்னா டிஎன்ஏ இருக்கலாம். 2 ஜெனடிக் மெட்டீரியல் ஒரு ஆர்கானிசம்ல இருக்காது. அதான் இதுல சொல்லியிருப்பாங்க. நோ வைரஸ் கன்டெயின் போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. ஓகே. ஸோ இது வைரஸ் வந்து நியூக்ளியோ புரோட்டீன் அண்ட் உங்களோட ஜெனடிக் மெட்டீரியல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ காஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, எந்த வைரஸ் பிளான்ட்ஸ அஃபெக்ட் பண்ணுதோ, அந்த வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ. எந்த வைரஸ் அனிமல்ஸ அஃபெக்ட் பண்ணுதோ, அந்த வைரஸ் வந்து ஒண்ணு சிங்கிள் ஆர் டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏவா இருக்கலாம். இல்லன்னா டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவா இருக்கலாம். இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. ஒரு வைரஸ் வந்து பிளான்ட்ஸ அஃபெக்ட் பண்ற வைரஸா இருந்தா, அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ தான் இருக்கும். ஆனா, ஒரு வைரஸ் அனிமல்ஸ அஃபெக்ட் பண்றதா இருந்தா, அந்த வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் ஒண்ணு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ இருக்கலாம், இல்லன்னா டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ இருக்கலாம், இல்லன்னா டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவா இருக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ என்னன்னா, பாக்டீரியல் வைரஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியாவ அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ தான் பாக்டீரியல் வைரஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜெனரலா பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ வைரஸ். இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. நெக்ஸ்ட் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த புரோட்டீனுக்கு வெளியில ஒரு கோட் மாதிரி இருக்கும். அந்த புரோட்டீன் கோட்ட வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேப்சிட்குள்ளேயே சின்ன சின்ன யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட்ஸ கேப்சோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்ன பண்ணும் அப்படின்னா,
வைரஸ் கிட்ட இருக்கிற அந்த நியூக்ளிக் ஆசிட புரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் இந்த கேப்சோமியர். இந்த கேப்சோமியர் வந்து ஹெலிக்கல் ஷேப்ல இருக்கலாம், பாலிஹெட்ரல் ஷேப்ல இருக்கலாம். இதிலேயே வந்து சில டயகிராம்ஸ் குடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து கேப்சிட். இது என்ன வைரஸ் அப்டின்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ். இதான் பாக்டீரியோஃபேஜ். இதுதான் கேப்சிட். இந்த கேப்சிட்குள்ள சின்ன சின்ன யூனிட்ஸ் இருக்கும். அத கேப்சோமியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து வைரஸ் கிட்ட இருக்கிற நியூக்ளிக் ஆசிட பிரிவென்ட் பண்ணும். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றது பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் பாக்டீரியல் வைரஸ்னு பேரு. ஓகே. நெக்ஸ்ட் வைரஸ் வந்து மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெர்ப்ஸ், இன்ஃப்ளூயன்சா இந்த மாதிரி டிசீஸை வந்து உருவாக்கும். அண்ட் எய்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் மூலமா அஃபெக்ட் ஆகுற ஒரு டிசீஸ் தான். பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொசைக் ஃபார்மேஷன் எப்படிலாம் வந்து சிம்ப்டம்ஸ் இருக்கும்னா, லீஃப் வந்து சுருண்டு போயிடும், கர்லிங் ஆயிடும், அதோட கலர் வந்து மாறும். ஆ அதோட வெயின்ஸ் இப்போ லீவ்ஸ்ல வெயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த வெயின்ஸோட கலர் வந்து மாறும். எல்லோ கலரா மாறிடும். நெக்ஸ்ட் அது ரொம்ப குட்டியாயிடும். அதோட குரோத்தும் ஸ்டாப் ஆயிடும். இந்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்து ஒரு பிளான்ட்ல நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அந்த பிளான்ட் வந்து வைரஸ் மூலமா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்டின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்ளோ தான் வைரஸ். நான் வந்து வைரஸ பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வைராய்ட்ஸ், பிரியான்ஸ், லைக்கன்ஸ பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.